ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த் ஹியர். இன்னைக்கு ஜூலை 23க்கான போஸ்ட் ட்ரேட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான பயர்ஸ் நம்ம எடுத்திருந்தோம்னா மார்க்கெட்டில் நம்ம ப்ரீவியஸ் டே படி மார்க்கெட் நேற்று வந்து நல்ல ஃபால் ஆனதுக்கப்புறம் ஒரு மேலே ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கீழேயே சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் வந்து க்ளோசிங்கில் ஒரு ஜஸ்ட் ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு ஃபெயில் பண்ணிடுச்சு. முடிஞ்ச இடம் என்ன பார்த்தீங்கன்னா 23,990. ஸோ நம்ம 24,000 கீழே தான் முடிஞ்சிருக்கனால நம்ம இன்னைக்கான வந்து பயர்ஸ் வந்து செல்லிங்காகவே எடுத்துக்கிட்டோம் சிம்பிளாக. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஆரம்பிச்சது கேப் டவுனில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுன் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் டே பயர்ஸ் தானே நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செல்லிங்காக நான் வெயிட் பண்ணேன். மார்க்கெட் கேப் டவுன் ஆகி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுச்சு. ஸோ மார்க்கெட்டில் பவர் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்ஸ் வந்து இது ஹை வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் சின்னதாக ஒரு ரீட்ரேஸ் ஆகிட்டு இந்த லோவை டச் பண்ணாமையே மார்க்கெட் வந்து இங்கேயே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே ஃபீல் பண்ணேன், ஓகே இன்னைக்கு புல்ஸ் இருக்கான் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். அகெயின் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை மாதிரி செட் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ரிஜெக்ட் ஆரம்பிச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டேன். ஸோ வில் பிளான் ஃபார் த ட்ரேட் ஒன்ஸ் திஸ் ஹை பிரேக்ஸ் அண்ட் ஷோஸ் வீக்னஸ் அப்படின்றத நான் போட்டேன். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் பத்தாது, ஒரு வீக்னஸ் இருக்கணும், அப்போ நம்ம செல் பண்ணிடலாம் அப்படின்றத இது பண்ணேன். ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி கேனில் கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ் ஆகிட்டு மேலே போயிட்டு அப்படியே ரிஜெக்ட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸிக்யூஷனை காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ட்ரேட்னு. ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் அப்படின்றத. ஸோ எங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். ஒன்ஸ் வந்து இந்த சப்போர்ட் கிரியேட் பண்ணது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் 10-20 கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடக்குதுல்ல, பிரேக் அவுட் ஆனால் அடுத்த கேண்டிலே வந்து இந்த கேண்டில் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் ஏன் எக்ஸிக்யூட் பண்ணேன்றது பார்த்தீங்கன்னா இதுக்கான ரீசன் கிடையாது. இது வந்து ஒரு தவறான எக்ஸிக்யூஷன். நான் ஆல்ரெடி ப்ரீ ஜட்ஜ் பண்ணிட்டேன். இப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னா இப்படி வீக்னஸ் பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதான் அங்கே டெலிகிராமில் போட்ட மாதிரி நான் பிளான் வச்சிருந்தேன். பட் மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் ஆகிறத பார்த்துட்டு இது ஃபுல்லாக இது ரிஜெக்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோமோவில் நான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இது வந்து ப்ரீவியஸ் டே வந்து நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், மிஸ்டு டார்கெட்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ண உடனே அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு ஹெல்த்தி கேண்டலாக வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே நான் கேண்டில் க்ளோசிங்காக வெயிட் பண்ணேன், ஸோ நான் அதனால எடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ என்னோட லிமிட் ஆர்டர் இங்கே போட்டுட்டு எஸ்எல் ஏதாவது வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே லிமிட்டுக்கே வராமல் அப்படியே டார்கெட் போயிடுச்சு. ஸோ அது ஒரு மைண்டில் இருந்தனாலவோ என்னன்னு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இந்த இது உடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ப்ரீ ஜட்ஜ் பண்ணி விட்டுட்டேன்றது தான் என்னோட ஃபீல். இது வந்து ஒரு தவறான எக்ஸிக்யூஷன். நான் எடுத்தோன்னே ஃபீல் பண்ணிட்டேன் இந்த எக்ஸிக்யூஷனை. ஸோ அதான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது ட்ரேட் மிஸ் ஆனால் கூட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இல்லைனா அட்லீஸ்ட் ட்ரேட் கிடைக்காம போகும், இல்லைனா மார்க்கெட் வந்து நமக்கு லாசஸ் கொடுத்துரும். பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே இங்கே ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் கிட்ட வந்து நம்ம அழகாக ஒரு ரிவர்சல் மார்க்கெட்டாகவே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படியே இங்கேருந்து ஒரு நல்ல டே லோ உடச்சிட்டு நல்ல ஃபால். ஸோ அதான் சொல்லுவேன், மார்க்கெட் வந்து நீங்கள் ஒரு பயஸில் இருக்கிறப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மார்க்கெட் போகிறப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஹரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா இந்த மாதிரி டேல மார்க்கெட்டே உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் இங்கே எடுத்தேன். இதுக்கான லாஜிக்லாம் பெருசாக கிடையாது. என்னோட இன்ட்யூஷன் படி இதை உடச்சிடும் அப்படின்றத நானே ப்ரீ ஜட்ஜ் பண்ணிட்டேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பனிஷ் பண்ணிருச்சு. மார்க்கெட் வந்து அகெயின் மேலே போயிட்டு அழகா நான் இந்த ஜோன் வரப்பே இது கிரியேட் ஆகிறப்பே தெரிஞ்சிச்சு. இது ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேண்டலாகவே முடிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு டோஜி மாதிரி இருக்குது. பட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கே கேண்டில் இந்த டோஜி மாதிரி இருக்கா. பட் இங்கே டைம் வந்து 11:05, இங்கே 11:05. அழகாகவே இது வந்து உங்களுக்கு கேண்டிலாகவே கொடுத்துருக்கு. இது நல்ல ரிஜெக்ஷன், ஒரு நல்ல ரிவர்சல் சைனு. அழகாக மார்க்கெட் டாப்பில் போயிட்டு உங்களுக்கு வந்து அழகாக ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். பட் என்ன ரீசன்னா சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டேவோட இம்பாக்ட் அப்படின்றத கூட சொல்லலாம். கேண்டில் முடியாத கூட இது உடச்சி அப்படியே போயிடும் அப்படின்றத, இது வந்து எலிமெண்ட்ரி மிஸ்டேக்கு. ஸோ இதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து பண்ண மாட்டோம். ரொம்ப இதெல்லாம் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணது இதெல்லாம். ஸோ இட்ஸ் ஃபைன். நம்ம இன்றைக்கி லாஸ்ட் தான் வாங்கியிருக்கோம். பொசிஷன்ஸ் பாருங்கள் 5,000. ஸோ இன்றைக்கான எக்ஸிக்யூஷன் இப்படி தான் முடிஞ்சு. ஸோ பிளானில் ஸ்டிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டேவோட இதை எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு வர மாதிரி
ட்ரேடை வந்து பெருசாக மைண்டில் வச்சுக்காதீங்க. நோ மேட்டர் வாட், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிசல்ட்ஸ், நம்ம வந்து ட்ரேடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இதுதான் இன்றைக்கான லெசன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச். பை.